தமிழ் மக்களுக்கு வணக்கம். முந்தானேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஸ்டூடியோல அதாவது முந்தானேத்திக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகம் வாயில்ல வந்து தாக்கப்படுகிறார். அதுவும் என்ன நுழைவு வாயில்லயே வைத்து தாக்கப்படுகிறார். அப்படி தாக்கப்படும் பொழுது, அவர் தற்காப்புக்காக அவரும் வந்து பதிலுக்கு வந்து எதிர்வினை ஆற்றுகிறார் என்கிற பொழுது, அந்த சம்பவம் குறித்து பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்த ஸ்டூடியோல நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த ஸ்டூடியோல அ அவர் வந்துட்டு முந்தா நேத்து ஈவினிங்கே வந்துட்டு பேட்டி குடுத்துட்டு போனாரு. 4, 5 ஸ்டுடியோக்கெல்லாம் போயிருந்தாரு அவரு. அப்புறம் இங்க வந்தாரு. இங்க வந்ததுக்கப்புறம் நான் பேட்டி எடுக்க போறேன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் வராரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "இல்ல நானே எடுக்கிறேன். நான் நார்மலா பேட்டிலாம் எடுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அவர வந்து நான் ஏன்னா அவரு நம்ம அண்ணன் அப்படின்றதுனால நம்ம வந்து அவர எடுப்போம். அதுவும் இல்லாம இக்கட்டான ஒரு சூழல்ல இந்த மாதிரி அவர் தாக்கப்பட்டிருக்கார் அப்படின்னும் பொழுது, அத கண்டிப்பா நம்ம வந்து கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம். அந்த இதையும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நெறைய பேர் அதில சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த வாய்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அது வாய்ஸ் ப்ராப்ளம் இல்லங்க. அதில என்னன்னாக்க, அவருடைய நம்ம மைக் குடுத்திருந்தாலும் கூட, அவர் பேசும்பொழுது அவர் வந்து வாய்ஸிஃபரஸா அதாவது அழுத்தம் திருத்தமாக அவரால வெளியில சொல்ல முடியல அப்படின்றதுனால, அது வந்து அப்படி அந்த பதிவு அப்படி ஆயிடுச்சு. ஒளிப்பதிவு அப்படி ஆயிடுச்சு. ஸ்டில் என்ன சம்பவம்? அதுக்கு என்ன நடவடிக்கை இப்ப எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு வருவோம். அதாவது அவர் போய் அங்க இறங்குறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து ஒரு கோரிக்கையை டிஜிபி அலுவலகத்தில கொடுக்கவிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை கொடுக்கவிருக்கும் பொழுது இவரும் போறது அப்படின்னு முடிவு பண்றாரு. இதை வந்து தொலைபேசியில 2 பேர்கிட்ட மட்டும் தான் அவர் பேசுறாரு கைபேசியில. அவருடைய கைபேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய கைபேசிகள் ஒட்டு கேட்கப்படுகிறதா என்றால், இது மாதிரியான சம்பவங்கள்ல அந்த சந்தேகங்கள் அதிகரிக்கிறது. அப்படி ஒட்டு ஒட்டு கேட்கப்பட்டு 8:30 மணிக்கெல்லாம் காலையில 8:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, விசிகாவுடைய நெறைய நபர்கள், பொறுக்கிகள் அவைங்க அந்த பதிவு போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னாக்க, இன்று 10 மணிக்கு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து கடுமையாக திருமாவளவனை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். பல மேடைகள விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நிலையில, ஏர்போர்ட் மூர்த்தி வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். அவருக்கு சிறப்பான மரியாதையை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது மெரினா கடற்கரை பக்கத்தில இருக்கக்கூடிய இந்த விசிகா சகோதரர்கள் கொடுப்பார்கள் என்று நம்புவோம். அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இது எப்படின்னா கருணாநிதித்தனம்னு சொல்லுவோம். கருணாநிதி இப்படிதான். என்னன்னா, "உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பே" அப்படின்னு போட்டு, "ஆயுதம் ஏந்தி வா" இது பேரணிக்கு. அந்த "ஆயுதம் ஏந்தி வா" அப்படின்றதுக்கு பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னாக்கா, "அறிவாயுதம்" அப்படின்னு போடுவார். இது என்னன்னா, உருட்டுக்கட்டைய எடுத்துட்டு வான்றது அர்த்தம். சரியா? கலாட்டால ஈடுபடு, பிரச்சனையில ஈடுபடு அப்படின்ட்டு. இது ஒரு தனி டாபிக்ன்னு வச்சுப்போம். பட் இங்க என்னன்னா, தெளிவாக வன்முறைக்கு வித்திடும் வகையில் தூண்டி விடப்படுகிறார்கள். தூண்டிவிடக்கூடிய ஐடிக்களை நானே பார்க்கும் பொழுது கண்கொட்டி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காவல்துறை வந்து இது கண்காணிக்காதா? அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவங்களே பெபெபன்னு முழிக்கிறாங்க. அப்ப இதான் நம்ம காவல்துறையுடைய நிலைமையா? யார் யார் மீது வன்முறையில் ஈடுபட்டார்கள் அப்படின்றது வந்து விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய அல்லது உட்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. சரியா? ஆனால் முதலில் தாக்குதல் நடத்தியது யாருன்றது அந்த காணொளியில தெளிவாக பதிவாகி இருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்கா, முதலில் இவரை நோக்கி வந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க? "என் தலைவர பத்தி நீ ஏன் பேசின?" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சு, அந்த வார்த்தைகள் தடிக்க ஆரம்பிக்கிறது. தடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஏர்போர்ட் மூர்த்திக்கு தெரிய வருது. ஓ! இவங்க வந்து வந்திருக்கிறது பிரச்சனை பண்றதுக்கு தான் அப்படின்ட்டு. அப்பதான் செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க. அப்ப அடிக்கும் பொழுது யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. எதிர்வினை ஆற்றுவாங்க. இது அவங்களுடைய அடிப்படை உரிமை. என்னை ஒருவன் தாக்க வரும்பொழுது என்னை தற்காத்துக் கொள்வது என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. அப்படி தற்காத்துக் கொள்வதற்காக நான் திரும்பி எதிர்வினை ஆற்றும் பொழுது, என் மீது நீ வழக்கு போடுற. ஆனா கேள்வி என்ன தெரியுமா? அங்க அந்த வாகனத்தில ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இறங்குகிறார் பாருங்க. அது வந்து நம்பர் பிளேட்டோட இருக்கக்கூடிய ஒரு வாகனம். ஆனால் அவரை தாக்குவதற்காக வந்தார்கள் பாருங்க. அவங்களுடைய வாகனம் நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வாகனம். அப்ப நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வாகனத்தை ஒருவன் துணிச்சலாக டிஜிபி அலுவலகத்திற்கு முன்னரே கொண்டு வந்து நிறுத்துகின்ற அளவிற்கு தான் இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா? இதை ஸ்டாலினை பார்த்து நம்ம இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா, உன்னுடைய நேரடி பார்வையில தானே இந்த காவல்துறை இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ அந்த நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வாகனத்தில ஒருத்தன் வந்து ஒரு கும்பல் வந்து ஒருத்தன தாக்கிட்டு போவும். தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றினான்னா, தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்வினை ஆற்றினால், அவனை தூக்கி நீங்க கைது பண்ணுவீங்களா? இது என்ன அயோக்கியத்தனம்? அப்ப திருமாவளவன் நினைத்தால் 8 அ மணி நேரத்தில் அவருக்கு பிடிக்காத ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்ய வைக்க முடியும்.
இந்த அரசாங்கத்தை நிர்பந்தித்து. ஏன் இதே திருமாவளவன் அதே வேகத்தை நிர்பந்தம் கொடுத்து வேங்கை வயலில் காண்பிக்கவில்லை? ஏன் அதே நிர்பந்தத்தை நாங்குநேரியில் காண்பிக்கவில்லை? ஏன் அதே நிர்பந்தத்தை பார்த்தீங்கன்னாக்கா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தில் காண்பிக்க முடியவில்லை? அப்போ உனக்கு எதிரா யாராவது பேசிட்டாங்கன்னா, நீ திமுகவுடைய ஆதரவை நாடுவ. அப்போ நீ திமுகவுடன் ஒட்டிக் கொண்டிருப்பதற்கு காரணம் பிளாஸ்டிக் சேர் மட்டும் கிடையாது. நீ திமுகவுடன் ஒட்டிக் கொண்டிருப்பதற்கு காரணம் உன்னுடைய ஊழல், உன்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நிற்கக்கூடிய உன்னுடைய ஒழுக்கக்கேடுகள். இதையெல்லாம் எடுத்து ஒருவன் பேசிவிட்டால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நீ ஊரில் இருக்கிறவன் பற்றியெல்லாம் ஒழுக்கக்கேடுகளை பற்றி நீ பேசுவாய். ஊரில் இருப்பவன் பற்றியெல்லாம் நீ என்ன வேண்டுமானாலும் பேசுவாய். உன்னுடன் பயணிக்கக்கூடிய சக பொறுக்கிகள் யார்? இந்த வன்னி அரசு போன்ற பொறுக்கிகள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு அவர்கள் எந்த சட்ட பிரச்சனைக்குள்ளும் ஆளாகாமல் செல்வார்கள். அப்படித்தானே? இதானே இங்கே இருக்கக்கூடிய அரசியல். அப்போ நீ ஏன் தொங்கு சதையாக இருக்கிறாய்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீ ஏன் தொங்கு சதையாக இருக்கிறாய் என்றது இப்போ இதிலிருந்தே வெளிப்படுது. இதில் பாருங்க, அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவரை விசாரித்து அதற்கப்புறம் கைது செய்வது என்பது வேற. இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டு போய் இறங்கிடுறாங்க. ஏன்னா அவர் 4-5 இடத்துல வீடியோக்களை போட்டார். இந்த வீடியோக்கள்லாம் வைரல் ஆகுது. இது வைரல் ஆனோடனே இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இங்கே அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீடியாவை பார்த்தீங்கன்னாக்க அதிமுகன்னு வைத்திருக்கின்ற நிலையில் இது யார் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி குறுக்கு சாலை ஓட்டி கொண்டு இதை மீடியாவை டைவெர்ட் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக அவங்களால டாலரேட் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, உடனே அனுப்புகிறாங்க. காவல்துறையினர் எஃப்ஐஆர் போட்டாங்களா போடலையா எதுவும் தெரியாது. வீட்டுக்கு வருவாங்க, தூக்கிட்டு போவாங்க. நீங்களே பாருங்கள் அவர் பேசுகிறார், ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பேசுகிறாருன்றத. திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பறையற்குரிய தலைவரை விமானம் கூட்டு போகிறாங்க, பார்த்துக்கலாம். அவர் ஒன்றும் பயப்படல. திராவிட மாடல் அரசு இப்படித்தான் செய்வாங்க. அவர் நான் ஐயோ கொள்றாங்களே அப்படின்னு கத்தினாரா? கத்தலை. சரியா? இல்லை ஸ்டாலின் மாதிரி ஊரை விட்டு ஓடினாங்களே, அப்பனை கைது பண்ணால் கூட நான் ஊரை விட்டு ஓடுறேன், நான் எஸ்கேப் ஆனால் போகிறோம் அப்படின்ட்டு சங்கத்தை கலைஞடா அப்படின்னு ஓடினாரா? அதுவும் இல்லை. தெளிவாக அந்த கைதை எதிர்கொள்கிறார். அவங்க மனைவி பேசியிருக்காங்க, அதையும் பாருங்கள். சம்பவத்தில் அவரை செருப்பால் அடித்து அவரை அவ்வளோ காயப்படுத்தி அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ண இஷ்யூக்கு இன்னைக்கு வீட்டில் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்போ 10:30க்கு லேட் நைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு D5 ஸ்டேஷனுக்கு வந்தோம். D5 ஸ்டேஷன்லேருந்து எக்மோருக்கு எக்மோர் கோர்ட்டுக்கு வாங்க, அங்கே தான் கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் 1 hour ஆகுது, இது வரைக்கும் இன்னும் அவர் வரல. என்ன பண்ணுறீங்க, என்ன ஆகுது, என் வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகும். எனக்கு உண்மை மன உடச்சலாக இருக்குது. இதை தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நேற்று இரவு கைது பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த காணொலிகள் எல்லா இடத்துலையும் வைரலாக போயிருக்கு. நேற்று இரவுலேருந்து இன்னைக்கு காலை வரைக்கும் அவரை ஆஜர்படுத்தலை. ஏன் ஆஜர்படுத்தலை? நீங்கள் இது கடத்தல் இல்லையா? திருபுவனத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த சம்பவத்தை. காவல்துறை கடத்தி கொண்டு செல்கிறது, இப்படி தான் எடுத்துக்கணும். நீ என்ன கைது பண்ணுறன்னா என்னை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்து, இல்லை நீதிபதியோட வீட்டில் கொண்டு போய் ஆஜர்படுத்து. நீ யார் என்னை அதிகாலை வரைக்கும் என்னை கொண்டு கஸ்டடியில் வைக்கிறன்ற பேர்வில் நீ வண்டியில் வச்சுக்கிட்டு சுற்றுறதுக்கு ஊர் முழுக்க நீ என்ன கடத்தல் துறையா இல்லை காவல்துறையா? இந்த கேள்வி வரும்ல. இதை எனக்கும் செய்தார்கள். அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். என்னை 1 மணிக்கு கைது பண்ணுறேன்னு சொல்ல, என்னை விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி 1 மணிலேருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் வண்டியிலே சுற்றிக்கிட்டு வச்சுருந்தாங்க. ஏன் சுற்றுறீங்க வண்டியில் வச்சுட்டு? என்ன கடத்திட்டு போகிறீங்களா? என்ன என் வீட்டுக்கு சொல்ல மாட்டிங்களா நான் எங்கே இருக்கேன்னு? என்னுடைய குடும்பத்தினருக்கு நீ சொல்ல வேண்டும் என்பது உன்னுடைய அடிப்படை கடமை இல்லையா? அந்த கடமையிலே நீ தவறு ஏன் தவறுற? அப்போ நீ நினச்சா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்குவ. இந்த விஷயத்துல தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய பேர் பேசுகிறாங்க, இவனுக்கு அவன் ஜால்ராவா, அவனுக்கு யாருக்கு யார் ஜால்ரா என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்லி கொண்டு போங்கள், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களிடம் இந்த தகவல்களையெல்லாம் பகிரும் பொழுது, என் கருத்துக்களையெல்லாம் பகிரும் பொழுது, என்னுடைய மனதை அப்படியே வெளிப்படுத்தும் பொழுது எந்த அளவிற்கான ரிஸ்க்கை எடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் எனக்கு கடன்பட்டிருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல, இல்லை நான் பெரிய தொண்டு செய்கிறேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதுபோல் எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தாக்கப்படலாம், எப்படி வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழல் தான் இன்றைக்கு தமிழகத்தில்
நிலவி கொண்டிருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் காவல்துறை வந்து கொத்தி கொண்டு போகலாம், கடத்தி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இங்கே நிலவுகிறது. அந்த காவல்துறை அதிகாரியே பாருங்க அங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் கேட்டான்னு சொல்லுது, என்னங்க பண்ணுறது, மேலிடத்துலேருந்து உத்தரவு. நானும் காவல்துறையும் தப்பு சொல்லலை, ஆனால் காவல்துறையை எப்படி வந்து மாற்றி வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். இப்போ நமக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னாக்கா, அவர் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்ன்ட்டு. இப்போ அவங்க குடும்பத்தினருக்கு இந்த தகவல் வருதுன்னா அவங்க என்னென்னு எடுத்துப்பாங்க? அவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்து அவர் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா, அல்லது வேறு உடல் உபாதையின் காரணத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா, அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்று சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? நீ எல்லாம் லண்டன், ஆக்ஸ்போர்ட்னு போய் சமூக நீதி, மனிதாபிமானம் பற்றிலாம் பேசுவதற்கு, மனித உரிமை என்றெல்லாம் பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கா? கோட்டு சூட்டு போட்டா நீ என்ன புரட்சியாளனா? நீ செய்யறது கேப்பமாக இருத்தனா, மொள்ளமாக இருத்தனா, அசிங்கம். இதுக்கு அவங்க கூட இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து தலைவர்களே, இதுக்காகவே ஒரு கட்ட பஞ்சாயத்து தலைவரை நீ வந்து கூட்டணி கட்சி தலைவனாக வச்சுட்டு இருக்க. அந்த கூட்டணி கட்சி தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கட்ட பஞ்சாயத்து திருமாவளவன் தனக்கு எதிராக யார் பேசினாலும் இப்படித்தான் நடவடிக்கை எடுக்க சொல்வானா? ஒரு கூட்டணி கட்சி தலைவன் என்னடான்னாக்க, ஒரு பத்திரிகையாளனோ அல்லது பத்திரிகையாளன் இல்லை, சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசக்கூடியவன் அவன் வீட்டில் கொண்டு போய் பிஏ கொட்டுறான். அதை லைவில் எடுத்து போடுறானுங்க. நான் பாரு இங்கே கொட்டுறேன் அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க, வயதான பெண்மணி இருக்காங்க, அவங்கள தாக்கிட்டு அதை கொட்டுறான். இதை லைவில் எடுத்து போடுறான். அவன் மேலே நடவடிக்கை இல்லை. இன்னொருத்தன் என்னடான்னா நிர்பந்திக்கிறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை அதாவது 8 மணி நேரத்துலலாம் அவனுக்கு, அதாவது அவர் தற்காப்புக்காக நல்லா தெரியுது, எல்லாரும் பார்க்குறோம். அவராக போய் வம்பு இழுத்தாரு இல்லை, இவன் வந்து தாக்குறான், அதுக்கு அவர் எதிர்வினை ஆட்டுறாரு. யார் தாக்கினாலும் நம்ம பதிலுக்கு தாக்க மாட்டோமா, இல்லை பதிலுக்கு நம்ம எதிர்வினை ஆற்ற மாட்டோமா? அப்படி செய்யும் பொழுது அவர் மீது வழக்கு போடுறீங்க. லைசன்ஸ் பிளேட்டே இல்லாமல் டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கான் ஒருத்தன், அவன் மேலே வழக்கு போடலை. இதுதான் இந்த சட்டம் ஒழுங்குடைய லட்சணம், இதுதான் இந்த காவல்துறையோட லட்சணம். இது யாருக்கு வேண்டு வேணாலும் நடக்கலாம், நாளைக்கு எனக்கே நடக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்படல. நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ கொண்டு போய் ஜெயிலில் வச்சாலும் திரும்பி வெளில வந்து என்ன, ஸ்டாலின் ஒழிகன்னு தான் சொல்லுவேன் நான், உதவாநிதி ஒழிகன்னு தான் நான் சொல்லுவேன், கருணாநிதி குடும்பம் ஒழிகன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன மாற்றியா பேச போகிறேன்? ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும் என்ன மாற்றியா பேச போகிறாரு? இப்படியே நீங்கள் உசுபேத்தி நிறைய பேரை வந்து நீங்கள் வந்து கொண்டு போய் மக்கள் முன்னால் பிரபலமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் முடிந்தது செய்யுங்கள். ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தானே இந்த ஆட்டம் ஆட முடியும். ஆட்சி அதிகாரம் என்றது என்றைக்கும் நிரந்தரம் கிடையாது. அந்த ஆட்சி அதிகாரம் கையை விட்டு நழுவும் பொழுது இந்த காலச்சக்கரம் என்பது இப்படி மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும்பொழுது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலம் வரும் என்பதனை நான் திடமாக நம்புகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.